அந்த படத்தோட ரீச் இன்னும் இருக்கா? அதை அச்சீவ் பண்ண மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கேரக்டர் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? 96 ஒரு கல்ட் மூவி. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம்லெஸ் கிளாசிக்காக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அன்பே சிவம் இல்லை அப்படி நம்ம யோசிக்கும்போது அந்த ஒரு ரொமான்டிக் ஜானரில் 96 will always be there. ஸோ அதோட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் தான் எனக்கு கிடைக்கிது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஃபார் தேட். பட் ஆஸ் அ என்ன சொல்கிறது, பர்சனலி எனக்கு இன்னும் கொஞ்சம் வெர்சடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பை டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். இப்போது அதர்ஸில் கூட இன் மை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் பிளேயிங் அ கேரக்டர் அஸ் அ டாக்டர். ஸோ அதுக்காக என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் ப்ரெப்ரேஷன் வைஸ். ஸோ ஐ திங்க் வித் டைம் இந்த மாதிரி 96 மாதிரி ஒரு படம் இப்போவுமே வந்தால் அதோட என்ன ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் வில் கம் டவுன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது ஐ எம் ஆல்ரெடி வெரி பிளெஸ்ட். அப்போது நான் சொல்கிற மாதிரி ஆசைப்படலாம், பேர் ஆசைப்படக்கூடாது. ஸோ ஐ வில் அடுத்தது என்ன, அது என்னோட ஒர்க்கில் ஐ எம் லெட்டிங் மை ஒர்க் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். உங்க மியூசிக் இன்னும் அப்படியே நிக்குது எல்லாரும் யூத்கிட்டயும். இன்னொரு அந்த மியூசிக்கை அசைக்கவே முடியவே இல்லை. ஆனா இன்னொரு புதுமுகம் கூட நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது அவங்க ஓப்பனிங் இருக்குமா இருக்காதா, நம்ம கேரியர் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்களா இல்லையா, இல்ல ஸ்டோரியை நம்பி இறங்கிட்டீங்களா? இல்லை, எனக்குமே நான் ஒரு நியூ கமர் தானா இப்போ நான் நம்புறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு தாட்டே போகாது. as long as talent is there, அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங். ஸோ இதுதான் இவரோட டைமிங். எனக்கு பண்ண முடிஞ்சது இஸ் டு சப்போர்ட் நியூ டேலண்ட்ஸ். என்னோட கரியரில் அப்படி கொஞ்சம் பேர் இருந்ததுனால நான் இந்த அளவுக்காச்சு வந்திருக்கேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கண்டினியூ டு சப்போர்ட். எனக்கு டெபியூ டைரக்டர்ஸ்னு கூட 96 கூட டெபியூ டைரக்டர் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அடியே இதுக்கு முன்னாடி நான் பண்ணுறதெல்லாம் புது ப்ரொடியூசர்ஸையும் நான் நம்பி போகிறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ தட்.